ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி நம்மை சுத்திகரிக்கின்றவராயிருக்கிறார். He cleanses us. இத்தனை பெரிய காரியங்களை நமக்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே நாம மகிழ்ச்சியோடு, பலத்தோடு, சுகத்தோடு, வல்லமையோடு, ஒரு சாட்சியாக சமாதானத்தோடு ஓட ஆண்டவர் நிச்சயமாய் பதில் சொல்வார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா 11வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பேசின சில வசனங்களை இன்றைக்கு காட் மார்னிங்லே சிந்திக்கும்படியாக நாம வந்திருக்கிறோம். 11வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி 11வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? இப்படியெல்லாம் கேட்டுட்டு 13வது வசனத்துல சொல்லுகிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, பொல்லாதவர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள், நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நாம வேண்டிக் கொள்ளும் பொழுது பரம பிதாவானவர், நம்முடைய அப்பா, பரலோகத்தின் தந்தை, அவர் சொல்லுகிறார், அவர் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எது வேண்டிக் கொள்ளுகிற எவருக்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களை நாம எவ்வளவாய் தேடி சுற்றி கொண்டு இருக்கின்றோமோ, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இதெல்லாம் ஓகே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆனாலும் தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம கேட்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தை நாம கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே, இஸ் a comforter. ஆண்டவர் நம்மை கம்ஃபர்ட் பண்ணுகின்ற தேவன். Holy Spirit is a counselor. நமக்கு வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். Holy Spirit is anointing us for healing. ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி நம்மை சுத்திகரிக்கின்றவராய் இருக்கிறார். He cleanses us. இத்தனை பெரிய காரியங்களை நமக்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே நாம மகிழ்ச்சியோடு, பலத்தோடு, சுகத்தோடு, வல்லமையோடு, ஒரு சாட்சியாக சமாதானத்தோடு ஓட ஆண்டவர் நிச்சயமாய் பதில் சொல்வார். நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க கர்த்தாவே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் நிரப்புகின்றவராய் இருக்கின்றார். He gives more than what we are asking for என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவரிடத்திலே தலைகளை தாழ்த்தி, பொல்லாதவர்களாகிய நாம் அவரிடத்திலே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமா ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, உம்மிடத்திலே கேட்கும் பொழுது நீ கொடுக்கின்ற வல்லவராய் இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி கம்ஃபர்ட் பண்ணும் கர்த்தாவே, கவுன்சில் பண்ணும் கர்த்தாவே. ஆண்டவரே cleanse us Lord. ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.